ஒரு மிக்சர் ஜாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே மாதிரி நம்ம ஜீரகமும் அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி நம்ம ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா குறப்பாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் ஆயிலை ஊற்றிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை இனிக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் பரட்டி விடுங்க. நல்லா உங்களுக்கு வதங்கி வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா சுருண்டு வரும்பொழுது நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காளான், அதாவது மஷ்ரூமை வந்து நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அந்த மசாலா மிக்சரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பிளெண்ட் ஆகட்டும். ரெண்டும் நல்லா ஒரு சேர வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதேமாதிரி நம்ம தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா ஒரு சேர பரட்டி விட்டுடலாங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா எல்லாமே வந்து காளான் கூட மிக்ஸ்அப் ஆகட்டும். இப்போ தண்ணி ஊற்றின உடனே உங்களுக்கு நல்லா வந்து பிளெண்ட் ஆகி வரும். இப்போ ஒரு 3-4 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக சூப்பராகவே இருக்கும். இப்போது எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக தழைய போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பக்காவாக வந்து ஒரு சிக்கன் கன்சிஸ்டன்சி, அதாவது தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போது வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாராளமாக சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.